ஹலோ வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு, சாரி மன்னிச்சு. இது உங்கள் சாக் டிவி, நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு புகைப்பட கதை. இந்த புகைப்படத்தில் இருக்கிற அந்த ஒரு கையை பாருங்கடா, அப்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பயங்கர ரக்கடாக இருக்குல்ல? ஆமாங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய குத்து சண்டை வீரர், ஹெவி வெயிட் சாம்பியன், அவருடைய கையோடைய நிஜமான சைஸ் இது. ஒரு பத்திரிகையில் வந்த ஃபோட்டோ இது. இந்த கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே பல எதிரிகளை செதற விட்ட கை. ஓங்கி அடித்த 1.5 டன் வெயிட்டுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியான ஒரு கை. இந்த கை யாரோட கை? இந்த கை வந்து ஒரு பெரிய ஹெவி வெயிட் சாம்பியன், ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனோட கை. இது மிகப்பெரிய புகழ் வாய்ந்த அந்த ஹெவி வெயிட் சாம்பியன் பாக்ஸரோட கை இது. சரிங்களா? அப்போ யாராக இருக்கும் அந்த கை? இப்போ இந்த கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சில க்ளூஸ் தரேன். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன். இவர் பல மேட்சுகளை நாக் அவுட்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப கம்மியான மேட்சஸ் தான் அவர் தோற்றுருக்காரு. அவரோட கரியர்லேயே 5 மேட்ச் தான் அவர் தோற்றுருக்காராம். பயங்கர ஹைட்டு, 6 feet 3 inches அப்படின்னு சொல்லிட்டு ஆஜானுபான தோற்றம், பயங்கரமான சாம்பியன். இவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே வந்து நீ வந்து பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கணும், ஆனால் எதிரியை வந்து குளவி மாதிரி கொட்டணும் அப்படின்னு சொல்லுவாராமா. இதுதான் அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு பொன்மொழிங்க. இப்போ தெரிஞ்சிருக்குமே அவர் யாருன்ட்டு. தெரியலையா? ஓகே, நான் அவரோட இயற்பெயரை சொல்கிறேன், அப்போ தெரியுதான்னு பார்ப்போம். கேசியஸ் கிளே ஜூனியர், அதான் அவருடைய இயற்பெயர். தெரியலையா? ஆமாங்க, இந்த இயற்பெயரெல்லாம் நம்ம யாருக்குமே அவர் தெரியாது. உலகம் ஃபுல்லாக அவர் தன்னை மாற்றி வச்சுக்கிட்ட பேர், மதம் மாறினதுக்கப்புறம், இஸ்லாம் மதத்துக்கு மாறினதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கிட்ட பேர் தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்ன பேருன்னு கேட்குறீங்களா? அது வந்து அஸ்கு புஸ்கு அப்படி ஈஸியாக சொல்லிடுவேனா? அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக அவர் கதையை சொல்லுவேன், அப்போ தான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பல புகைப்பட கதைகளை கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சாக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு காமெடியும் பார்த்துட்டு போயிருங்க. பார்த்தீங்களா? ஒரு வீரனோட கை, அந்த கையோட ஒரு கை இருக்குது பார்த்தீங்களா? இந்த கை யார் கை? எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு யார் கை இல்லைங்க, என்னோடய கைக்கு என்னோடய நிஜமான சைஸுங்க, கை சைஸு. அவ்வளோதாங்க. இந்த புகைப்பட கதையை வந்து நீங்கள் நாளைக்கு வீடியோவாக பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.